கோவை ஈச்சனாரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் சபரி கார்த்திகேயனை அறிமுகப்படுத்தி பேசினார். அப்போது தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைய போவது உறுதி என்றும், கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். கிணத்துக்கடவு தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சபரி கார்த்திகேயன் வெற்றி பெற்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கரங்களில் கொண்டு சேர்க்கும் வகையில் அனைவரும் களப்பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவையில் 10க்கு 10 திமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி வெற்றி. அதில் கிணத்துக்கடவு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அன்பு சகோதரர் சபரி கார்த்திகேயன் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை தலைவர் கரங்களிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக இணைந்து பணியாற்றிடுவோம். வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர். அன்பு சகோதரர் சபரி கார்த்திகேயன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.